கதை கதை மச்சான், நீ எப்போ பெரிய படம் எடுத்து உன்னை பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து தெருவோரத்தில் ஒரு கட் அவுட் வைக்கிறது? டேய் மச்சான், நீ வேற மச்சான், அவன் ஏதோ போட்டு போயிருக்கான். எவனோ எடுக்கிறக்கும் நம்ம போய் எடுக்கலாம் வா. என்னது இது? ஏதோ டைரியை போட்டு போயிருக்கான் போல. ஹலோ, இப்போயே வா மச்சான். ஈவினிங். சரி மச்சான், ஈவினிங் பார்க்கலாம்டா. நம்மளை தவிர எல்லாத்துக்கும் வேலை இருக்கு. டைரியை படிக்கலாமா வேணாமா? மற்றவன் டைரி வேற. நமக்கு தான் என்ன வேலை இருக்கு? சரி, படித்து தான் பார்ப்போம். கதைக்குள் கதை பேப்பர். ராஜ், உன்னை தேடி சாவு வந்துக்கிட்டே இருக்கு. ஹாய். ஹாய். என்ன அதிசயமா இருக்கு, எனக்கு முன்னாடி நீ வந்திருக்க. என்னடா நைட் ஃபுல்லா தூங்கல போல, என்னாச்சு? வேற நீ ஏன்ட்டு கேட்குற? என் வாழ்க்கையில் விதி விளையாடுது. இப்போதான் நீ விளையாண்டுருக்க. அப்போ நேத்து நீ சொல்லலையா? இனிமேல் இருந்தா தானே சொல்கிறதுக்கு. சரி, அதை விடு. நேற்று நைட்லேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடல. சாப்பிடதா வாங்கிட்டு வரட்டுமா? சரி. என் பேர் சுஜி. நான் கியூ டெக்னாலஜி ஐடி கம்பெனியில் தான் வேலை பண்ணுறேன். எனக்கு நடந்த இந்த துயர சம்பவத்தை என் கண்ணீரில் வடிச்சிருக்கிறேன். நான் லவ் பண்ணவனே என்னை இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இன்னும் சொல்லப்போனால் இந்த லெட்டர் உங்கள் கையில் சேரும்போது நான் உயிரோடு இருப்பேனோ இல்லையோ தெரியாது. நேற்று சாயங்காலம் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது ஹலோ, சொல்லு பிந்து. கொஞ்சம் ஃபோன் சுஜி கிட்ட கொடுக்க முடியுமா? அவளோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஹே, நேற்று ஈவினிங்லேருந்து ஒரு ரூம் லாக்லேயே இருக்குப்பா. ஓ ஓகே, நான் திருப்பி கூப்பிடுறேன். நேற்று சாயந்தரம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு. ஆமாம், மொபைல் என்ன ஆப் யூஸ் பண்ணுற? என்ன கேட்குற? இல்லை, நேற்று ரொம்ப அழகாக இருந்தா அதான் கேட்டேன். இதெல்லாம் நீ நல்லா தான் பேசுகிற. இது அவன் கிட்ட போய் சொல்லுப்போ. Hey, stop. விட்டா வீட்டுக்குள்ளேயே போயிடுவே போல. We'll meet you in the park tomorrow. Bye. All the best. இந்த பேப்பர் ஏன் நம்ம கிட்ட கிடைக்கணும்? நேற்று ஏதோ நடந்திருக்கு, அவன் என்கிட்ட மறைக்கிறான். ஏ பிந்து, என்னடி கண்ணு கலங்கிருக்கு? என்னாச்சு? நம்ம நினச்சது நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏன் ஒன்றும் வாங்கிட்டு வரல? அங்கே கடை எதுவும் இல்லை. நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிற. என்ன ட்ராப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன நடந்தது மறைக்காம சொல்லு. ஆக்சுவலாக நேற்று சாயங்காலம் என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் பேர் ராஜ், பக்கத்து ஏரியா பையன் தான். சுற்றிக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். சரி, நம்ம எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஆக்சுவலி இதுதான் நடந்துச்சு. ஓ ஓகே, உன்னை நான் நம்புறேன். ஆஃபீஸுக்கு வேற லேட் ஆச்சு, வா போலாம். என்னாச்சு பிந்து, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. நேற்று அவன் கூட யாரோ இருந்தான்னு சொன்னேன்ல, அவனை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் நம்பர் கிடைச்சா சூப்பராக இருக்கும். அவன் நம்பர் எனக்கு தெரியும். என் பக்கத்து ஏரியா தானே. சூப்பர், நம்பர் கொடு. நோட் பண்ணிக்க. 8147578357. I have you now.
நான் தான். நேத்து நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடி கோடன் பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வா. 9:30 ஷார்ப்பா. நேத்து நீ என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் தெரியறதுக்கு முன்னாடி கோடன் பக்கத்துல இருக்கிற பார்க்குக்கு வா. 9:30 ஷார்ப்பா. நேற்று நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? நீ தேவையில்லாதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஆஃபீஸ்க்கு வேறு டைம் ஆச்சு. அவன் எங்கே இருக்கான்னு கேளு. டைம் வேறு 9:30 ஆகுது. ஹலோ ராஜ். ஹலோ, இந்த நம்பருக்கு அவங்க ஆக்சிடென்ட் ஆகி ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச யாராக இருந்தால் சொல்லிடுங்க. இது எப்போ நடந்தது? இப்போ தான் நடந்தது. அதான் நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஒருத்தனை போட சொன்னீங்கல்ல, அதில் நம்ம பசங்க எவனும் இன்வால்வ் ஆகல. வேறு கேங்க வச்சு தான் போடுறேன் தலை. ஆக்சிடென்ட் பண்ணுறேன்னு முடிச்சிடலாம் தலை. அம்மா வேற கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃபீஸுக்கு வேற டைம் ஆச்சு. சரி, வீட்டுக்கு கிளம்பு. நம்ம ஆஃபீஸில் பார்த்துக்கலாம். ஹே பிந்து, என்ன காலையிலேருந்து தனியாகவே ஜாக்கிங் போகிறேன்? எப்பயும் நீயும் அவனு தானே வருவீங்க? இல்ல அவ இப்பதான் போனா. ஓ ஓகே, ஆஃபீஸ்க்கு வர டைம் ஆயிடுச்சு. ஓகே பாய். The number you have called is switched off. என்ன காலையிலேருந்து தனியாகவே ஜாக்கிங் போகிறேன்? உன் ஃப்ரெண்டை காணும். எப்போவும் நீயும் அவனுக்கு தானே வருவீங்க? அதை வேற நீ ஏன்ட்டு கேட்குற? என் வாழ்க்கையில் விதி விளையாடுது. நேற்று நைட்லேருந்து நான் ஒன்றுமே சாப்பிடல. சாப்பிடதா வாங்கிட்டு வரட்டுமா? பிந்து, முதல்ல நீ என்னை மன்னிச்சிரு. நேற்று ஈவினிங் உன்னை ட்ராப் பண்ணதுக்கப்புறம் உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னா, நேற்று சாயங்காலம் என்னதான் நடந்திருக்கும்? டேய், யாரா நீ? என்ன இந்த பொண்ணோட பேசினே இருக்கிற? நிறைய டைம் பார்க்குறேன். ஏய், அவன் என் ஆஃபீஸில் தான் வேலை பண்ணுறான். நல்லா தெரியும் எனக்கு அவனை. என்ன தெரியும்? என்ன என்னை பார்த்தா நல்ல பையன் மாத்திருதா? சி போ. ஏய் நில்றி. சொல்றா. ஆமா, ஒரு சின்ன சீன் ஆயிடுச்சு. டேய், அவங்க ரெண்டு பேத்தையும் பார்க் பக்கத்தில் இருக்க நம்ம குடோல போட்டுருக்கடா.
பேரும் தூக்கி வந்து உள்ளே போட்டாச்சு. ஒரு நிமிஷம் சொல்லு தலைவரே. அதான் அந்த 2 பேரும் தூக்கி அந்த குடோனில் போட்டாச்சு. சரி தலைவரே, ஓகே தலைவரே, அதே மாதிரியே பண்ணிடலாம் தலைவரே. சரி தலைவரே. அண்ணா, அந்த பொண்ணு உங்களை தான் லவ் பண்ணியிருக்கு. என்னடா சொல்ற? உங்கள் பேர் தான் எல்லா இடத்துலையும். டேய், இவ்வளோ வச்சு எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் பண்ணலான்னு நினச்சேன் தெரியுமா? எல்லாத்துக்கும் இந்த நாய் தான் காரணம். அட்டிங். ஹலோ தலை. சொல்லுங்க தலை. அதான் நாளைக்கு காலைல 9 மணிக்கு ஒருத்தனை போட சொன்னீங்கல்ல, அதில் நம்ம பசங்க எவனும் இன்வால்வ் ஆகலை. வேறு கேங்க வச்சு தான் போடுறேன் தலை. ஆக்சிடென்ட் பண்ணுறேன்னு முடிச்சிடலாம் தலை. டேய், கீழே என்னடா சத்தம் வருது? நான் போய் பாட்டு வரையறேன். டேய், எங்கடா போய் தொலைஞ்சீங்க? டேய், அந்த ஜெனரேட்டர் போடுங்கடா. டேய், செத்துட்டானான்னு பாடுறா. தலை செத்துட்டான் தலை. போன வாரம் சைதாப்பட்டியில் பண்ணீங்கல்ல, அதே போல இவங்க 2 பேரும் பண்ணிவிடுங்க. நல்ல கதையாக இருக்கே. கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சால் நல்லா வரும் போல தெரியுது. இதை டைரக்டர்கிட்ட போய் சொல்லலாமா, இல்லை நம்மளே ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்து ப்ரொடியூசர்கிட்ட போய் காட்டலாமா? என்ன பண்ணுறது? ஒரே குழப்பமாக இருக்கே. சரி, இதை ஃபஸ்ட்டு நம்ம நண்பன்கிட்ட சொல்லுவோம். இந்த டைரி எழுதினவன் பார்த்தா கூட இது அவன் கதைன்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும். இனி இது எதுக்கு நமக்கு?